அதிமுக 2021 வாங்கின வாக்கு 33%, 2026 வாங்கின 24 வாங்கினது 38%, 20+11. இதுல இருந்தும் ஒரு 5% போனாலும் திமுகவை விட அதிமுக அதிகமான பொசிஷன்ல இருக்கும். சோ விஜய் சொல்லுகின்ற ஒரு வாக்கு, ஒரு வார்த்தை கண்டிப்பா உண்மையாகும். அது என்னன்னா, எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, அது இரண்டாவது இடத்துக்கு யார் வர்றாங்கிறதுக்கான போட்டி அப்படிங்கிற விஷயம் கொலைகள் குற்றங்கள் எல்லா இடத்துலயும் நடக்கும், உலகம் பூரா நடக்கும். திமுக ஆட்சியில் இருந்தா மட்டும்தான் நடக்குங்கிற அவசியமே கிடையாது. தவறு செய்தவனுடைய ஜாதி, மதம், பின்புலம், பணம் இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அநீதியை அவன் செய்திருந்தாலும் அநீதி அவனுக்கு நடந்திருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரியான முடிவை பண்றதும், போதையை சல்லிஸாக கொண்டு போய் எல்லாரிடம் கொடுப்பதும் மிகப்பெரிய குற்றம். அதை திமுக செய்கிறது, மேற்கப்புறம் செய்ய. திமுகவுக்கும் பேசுவதும் என்பது நாகரிகமாய் இருப்பதற்கு வாய்ப்புகளே இல்ல. கருவின் குற்றம் அது. 3 தலைமுறைகளாக கேடுகட்ட முறையில் பேசி பழகியிருந்தா தான் திமுக ஒருத்தன் பேச்சா. மக்கள் செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் துக்ளக் வாசகன் ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். துணை முதல்வர் அவர்கள் பேசியிருக்காங்க, அடுத்தும் திமுக தான் 203 அவ்வளவு சீட்டு வாங்கும் அப்படின்னு பேசியிருக்காங்களே சார், இது உங்கள் கருத்து என்ன சார்? இல்ல, அவங்கதான் அந்த உடன்பிறப்பேவான ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. அறிவு திருவிழா, அதுக்கும் ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க. அறிவு இருக்கிறவன் அறிவு அது விட்டுருங்க. அவங்க அறிவாலயம்னு பேர் வச்சிருக்கிறவங்க அறிவு திருவிழா அவங்க நடத்தலன்னா அப்புறம் தப்பாயிடும். இல்ல, ஆரோக்கியம்னு பேர் வச்சிருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் ஆயிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? அது அந்த கமெண்ட் விட்டுருங்க. அறிவு இருக்கிறவங்க தான் அறிவு திருவிழா நடத்துவாங்க அப்படின்ற மாதிரியான கமெண்ட் எல்லாம் விட்டுருங்க. ஒரு மனுஷன் சந்தோஷமா ஏதாவது பேசக்கூடாதா? ஜோக் அடிக்க கூடாதா? எப்போதும் சீரியஸாவே பேசிட்டு இருக்கணுமா? உடன்பிறப்பே வா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தி அந்தந்த தொகுதியில இருந்து ஆளுகளை வர சொல்லி, உனக்கு ஏரியால எவ்வளவு வேணும் சார்? இவ்வளவு வேணும். அவர்கிட்ட இவ்வளவு கொடுத்துருக்கேன், அது போதுமா? இல்ல சார், இவ்வளவு இருந்தாதான் கொஞ்சம் கரெக்டா வரும். எத்தனை பேரை கவனிக்க போறீங்க? 5 பேரை கவனிக்க. நோ 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 நோ, நீங்க 10 பேரை கவனிக்கணும். இப்படித்தான் பேசியிருக்காங்க. உடன்பிறப்பேவா நிகழ்ச்சியில பேசப்படுறது எவனுக்கு எப்படி பணத்தை கொண்டு போய் அந்த 23,400 கோடி கொண்டு போய் எப்படி கொண்டு போய் கொடுக்கறதுங்கிறது தான் பேசியிருக்காங்க. அவங்க எல்லாம் மண்டையாட்டி இருக்காங்க. பணமும் ஆல்ரெடி போக வேண்டிய இடத்துக்கு அந்தந்த இடத்துக்கு போய் டெபாசிட் ஆயிடுச்சு. அவங்க தைரியமா தான் பேசுவாங்க. ஆனால் பயந்துட்டு இருக்காங்கிறது எல்லா விதத்திலும் தெளிவா தெரியுது. ஏனால் 3வது அணி அப்படிங்கிறது எப்போதுமே எதிர் வாக்குகளைத்தான் பிரிக்கும். முதல் முறையாக விஜய் மூலமாக திமுகவின் ஆதரவு வாக்குகள் பிரிக்கப்படக்கூடிய ஒரு அபாயம் வரப்போகிறது. அதுக்கு காரணம், திமுகவுக்கு வாக்களித்த பெண்கள், குறிப்பா 40+ வயதுள்ள பெண்கள் உறுதியாக விஜய்க்கு ஓட்டு போட போறாங்க. அது திமுகவின் வாக்கு சதவீதத்தை குறைக்கும். 41% 2021 அவங்க வாங்கினதா எனக்கு ஞாபகம். அது உண்மைன்னா அதுல இருந்து கிட்டத்தட்ட 15% வாக்குகள் பிரியும். அது விஜய் கிட்ட போகும். அவங்களுடைய வாக்குகள் 26% குறைந்து வரும். என்ன பொறுத்தவரை விஜய் அவர்கள் திமுகவின் எதிர் ஓட்டுகளை எல்லாம் வாங்குவாங்க. விஜய் அவர்கள் கட்சி வெறும் அட்டை கட்சி தான் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் துணை முதலமைச்சர் அவர்கள் வச்சிருக்காங்க சார். இப்போ ஆதரவு வாக்குகளை அவர் பிரிக்க போறாருங்கிறது 3வது அணி இது வரைக்கும் செய்ததில்லை. எப்போதுமே எதிர் வாக்குகளை தான் பிரிக்கிறதுக்கு தான் 3வது அணியை வைத்திருப்பாங்க. ஆதரவு வாக்குகளை பிரிக்கிறதுங்கிறது எப்ப நடக்கும்னா, 2 கொடுங்கோளர்கள் நடக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த டைம்ல தான் 3வது அணிங்கிறது ஆதரவு வாக்குகளை பிரிக்கும். இங்க 2 கொடுங்கோளர்கள் இல்லை, இது பைபோலர் அப்படிங்கிற அடிப்படையில நீங்க பார்க்கலாம். அப்போ பெண்களுடைய வாக்கு இவர்கிட்ட போகும். 26% ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுக 2021 வாங்கின வாக்கு 33%, 2026 வாங்கினது 24 வாங்கினது 38%, 20+18. இதுல இருந்தும் ஒரு 5% போனாலும் திமுகவை விட அதிமுக அதிகமான பொசிஷன்ல இருக்கும். சோ விஜய் சொல்லுகின்ற ஒரு வாக்கு, ஒரு வார்த்தை கண்டிப்பா உண்மையாகும். அது என்னன்னா, எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, ஆனால் அது இரண்டாவது இடத்துக்கு யார் வர்றாங்கிறதுக்கான போட்டி அப்படிங்கிற விஷயம் புரிய வரும். பணத்தை செலவு பண்ணி வாக்கு வாங்க முடியாதுங்கிறது திமுக புரிந்து கொள்ளும். 5 வருடம் ஒரு நாள் சத்தியமா என்னுடைய வாழ்க்கையில தமிழ்நாட்டுல என்னால ஆட்சி செய்ய முடியாதுங்கிற உண்மையை அது புரிந்து கொள்ளும். சார், SIR எதிர்த்து விஜய் அவர்களும்
போராடி இருக்காங்க, போராட்டம் நடத்திருக்காங்க தாவேகா கட்சியினர். திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, விஜய் அவர்கள் வந்து திமுகவை இந்த இடத்துல எதிர்க்க கூடாது, எதிரி வந்து நமக்கு பாஜக தான், மத்திய அரசை தான் எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இதுல உங்கள் கருத்து என்ன சார்? பாசிசம் வந்து பிஜேபி மட்டும்தானா, நீங்க பண்றது பாசிசம் இல்லையான்னு கேள்வி கேட்டார். அரசியல் எதிரின்னு வேற சொல்லிட்டார். அரசியல் எதிரின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் எப்படி திருமாவளவன் சொல்றதை கேட்டுட்டு போய் நம்ம போக்கஸ் வந்து பிஜேபி மேலேயே வைக்கணும். காவேரி ஒப்பந்தம் வந்து நானும் சித்தராமையா உட்காந்து பேசினா காவேரி ஒப்பந்தம் தண்ணி கண்டிப்பா வந்துடும், ஆனா நான் நீயும் பேசிக்கூடாது, நீ ஒரு அரசியல் நடத்தணும், நான் ஒரு அரசியல் நடத்தணும், மத்திய அரசு மேல பிரச்சனையை திசை திருப்பணும், டெல்டாக்காரங்க நாசமா போனாலும் பரவாயில்ல, இப்படி எல்லாம் ஐடியா போடக்கூடிய வேலையில அவர் ஏன் இருக்காருன்னு தெரியல. காரணம் என்னன்னா, விஜய் தெளிவா சொல்லிட்டார், நான் பிஜேபி எதிர்க்கிறேன், திமுக எதிர்க்கிறேன், அதுக்கு மேல வேற ஒன்றும் அவர் எப்படி மாத்தி பேசணும். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு இரும்பு கடம் கொண்டு அறக்கப்படுகிறதுன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஆனா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ராமேஸ்வரத்துல நேத்து இல்லைன்னா முந்தா நேத்திற்கும் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவியை வந்து காதலிக்க மறுத்ததால் கழுத்தறுத்து கொலை அப்படிங்கிற ஒரு செய்தி. இதை எப்படி சார் பாக்குறீங்க? சட்ட ஒழுங்கு என்ன ஆயிருக்கு? பெண்களை போக பொருளா பாக்குறாங்க. அதை வந்து வழக்காக கொண்டு போகும்போது சாதி, பின்புலம், மதம், குலம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு குற்றம் செய்தவனையோ பாதிக்கப்பட்டவனையோ எதிர் திசையில டீல் பண்றாங்க. இதை தவிர போதை அப்படிங்கிறது வந்து சல்லிச்சா கிடைக்குது. எவனா இருந்தாலும் சாதாரணமா பேசுறவங்க கூட கத்தி எடுத்து கொடுத்துற அளவுக்கு ஒரு வெறித்தனமாக போதைங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் தான் அடிப்படை காரணம். அது ஒரு பக்கம் 6-7 மாசம் முன்னாடி நடந்தது. ஒரு பெண்ணுங்க, சின்ன பொண்ணுங்க, அதுக்கு வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க. அந்த பெண் அந்த வழக்கு சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி தமிழக அரசு உங்க வரி பணம் என் வரி பணம் கிட்டத்தட்ட 20-30 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கப்பல் ஷிப்ல கூட்டிட்டு வந்து வாதாடிச்சுங்க. அந்த பெண் வந்து ரொம்ப ரொம்ப ஏழைங்க. அவங்க அந்த 55 லட்சம் ரூபாய்னா என்னன்னு கூட அதுக்கு தெரியாது. அதுக்கு நடந்த அந்த வன்முறைய சிபிஐக்கு கொண்டு போகணும்னு நீதிமன்றம் பேச போகக்கூடாதுன்னு ஒரு வழக்கை நடத்துறதுக்கு கப்பல் ஷிப்ல கூட்டிட்டு வந்த நாதாரி அரசு. இவங்க வந்து இரும்பு கரம்பை கொண்டு பண்ணுவாங்கன்னா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொரு 5 மாதம் இதெல்லாம் முடிஞ்சு போயிடும். அதோட நாம நிறுத்திக்கலாம். சின்ன உதாரணம், சாதாரணமான உதாரணம். கொலைகள் குற்றங்கள் எல்லா இடத்துலயும் நடக்கும், உலகம் பூரா நடக்கும். திமுக இருக்கிற ஆட்சியில் இருந்தா மட்டும்தான் நடக்குங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் தவறு செய்தவனுடைய ஜாதி, மதம், பின்புலம், பணம் இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அநீதியை அவன் செய்திருந்தாலும் அநீதி அவனுக்கு நடந்திருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரியான முடிவை பண்றதும், போதையை சல்லிஸாக கொண்டு போய் எல்லாரிடம் கொடுப்பதும் மிகப்பெரிய குற்றம். அதை திமுக செய்கிறது, மேற்கப்புறம் செய்யாது. பார்க்கலாம் சார், 2026 மக்கள் என்ன தீர்ப்பளிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் எங்களுடைய கேள்விகளுக்கு மிக தெளிவாகவும் பொறுமையாகவும் பதிலளித்தமைக்கு நன்றி சார். வணக்கம்.